ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்கான 1 மார்க்கையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷினுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வாயு. அதாவது 10 வாயுக்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதிலிருந்து 1 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 10 நாடிகள், அது ஒரு கொஷின். அதுக்கடுத்தது என்ன கேட்கலாம் அப்படின்னா வாதப்பித்த கபம் இருக்கு இல்லையா, அது வாதப்பித்த கபத்தோட பிளேஸ், அதாவது இருப்பிடத்தை பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லாட்டி அந்த வாதப்பித்த கபத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அதாவது வாதத்தோட உடல்நிலை எப்படி இருக்கும், பித்தத்தோட உடல்நிலை எப்படி இருக்கும், கபத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம் அசாத்தியம் இருக்கு இல்லையா, அதாவது அசாத்திய மரணக்குறிகள், அதுக்கான சிம்டம்ஸை வச்சு கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோஷங்களை பற்றி கேள்விகள், அதாவது 5 கோஷங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இல்லாட்டி நாடியோட மாத்திரை அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு நாடியோட மாத்திரை அளவு வச்சு கேட்கலாம். இல்லாட்டி முக்கியமாக என்ன அப்படின்னா 14 வேகங்கள். இப்போ நம்ம சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா 7 உடல் கட்டுக்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சும் உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஷின். இப்போது இதில் ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதிகமாக எம்ப்ரியோ பற்றி, அதாவது கருநிலைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன சைஸில் இருக்கும், இல்லாட்டி எந்த வாயு அதுக்கு இடம் கொடுக்கறது என்னது, அதுக்கு உருவம் கொடுக்கறது என்னது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லாட்டி நம்மளோட குணங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன மாதிரி குணங்கள் வருது, இந்த 3 குணங்களை பற்றி கொஷின்ஸ் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணக்குறிகள், இது செகண்ட். நம்பர் 3 7 குடல் கட்டுக்களும், அப்புறம் 14 வேகங்களும், இது 3வது ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் படிக்கணும். 4வது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது எண் வகை தேர்வு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த மலமோட கலர் எப்படி இருக்கணும், அப்புறம் நாவோட நிறம் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி காதுக்கு என்ன ஓசை இப்போ மல்லிகை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இப்போ காது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சவுண்டு கேட்டால் இருக்கும், அது மாதிரி மூக்குக்கு என்ன மாதிரி ஸ்மெல்லு, இப்போ மல்லிகை ஸ்மெல்லோ இல்லை மல்லி ஸ்மெல்லோ வந்தால் அது எவ்வளோ நாளில் உங்களுக்கு உயிர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறிகளை சொல்கிறது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா திரிதோட சமப்பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது சுவை, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் நாடி நடை இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபைனலாக பிராணாயாமம்னா அதில் பிராணாயாமத்தோட அந்த பயன்களாக இருக்கட்டும், அதோட ஆயுட்காலம், அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய காயக்கற்ப முறைகளை பற்றி கொஷின்ஸ் இருக்கும். அட் லாஸ்ட் வர்மத்தோட அந்த நம்பர்ஸ், இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரெஷர்ஸ், அதை வச்சு தான் கேட்பாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசிக்கான வச்சு தான் 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் பேப்பரை பற்றி பார்க்கலாம். ஃபிசியாலஜி பேப்பர் 2 இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷினை ப்ரையாரிட்டி வைஸ் இப்போ பார்க்கலாம். ப்ரையாரிட்டி நம்பர் 1 இதில் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிறது என்ன அப்படின்னா மென்சுரல் சைக்கிள். இதில் ப்ரேசஸை பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டியூரேஷன் பற்றி, இல்லை மெனார்ச்சினா என்னது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸ் உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டியில் எந்த கொஷின் கேட்கலாம் அப்படின்னா அதாவது மேல் செக்ஷுவல் ஆர்கன் பற்றி, ஓகேங்களா, அதில் உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரானா இருக்கட்டும், இல்லை ஸ்பெர்மடோஜெனிசிஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இது செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டோட ஃப்ளோ, ஓகேவா, பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் பீரியடில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹார்ட்டை பற்றி, ஹார்ட்டோட நோட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கலாம். எஸ்ஏ நோடாக இருக்கலாம், இல்லாட்டி ஏவி நோடாக இருக்கலாம், இது மாதிரி ஏதாவது நோட்ஸை பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்ததான் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியது நார்மல் வேல்யூஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா. நார்மலாக இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூரியாவோ இல்லை கிரியேட்டினோ அது மாதிரி நார்மல் வேல்யூ இருக்குல்லையே, அது மாதிரியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த லைஃப் ஸ்பேனு, இப்போ ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ, டபிள்யூபிசிக்கு எவ்வளோ, பிளேட்லெட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான வேல்யூஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் அடுத்த ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட்டு பிஹெச் வேல்யூ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நார்மலாக இப்போ யூரினா இருக்கட்டும், இல்லை அதுக்கு செமன் வச்சுக்கலாம், இல்லை சலைவா வச்சுக்கலாம், இல்லை பிளட் வச்சுக்கலாம், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அதோட பிஹெச் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சு வச்சு. அடுத்தது அதர் நேம்ஸ் வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஆர்கனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கிளாண்டாக இருக்கட்டும், ஓகேவா, அதோட அதர் நேம் கேட்பாங்க, ஓகேங்களா. அது ஒரு கொஷினாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு 4 விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கேட்கறது சூஸ் அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட் இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. இல்லாட்டி இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இதில் எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஷின், இல்லாட்டி சரியானதுல அதுக்கப்புறம் அதில் ரைட்டா ராங்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்கான இருக்கும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பிக் த கரெக்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடலையும் கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததை நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸு, இல்லாட்டி நம்ம இது லங்ஸோட வால்யூம் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி வருது, அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ, யூனிட் எவ்வளோ அப்படிங்கிற ஓவரால் மெஷர்மெண்ட் எதுக்காவது நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க, செல்ஸை பற்றி. நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஐயை பற்றி இருக்குது அப்படின்னா அதில் என்ன மாதிரி செல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராட் இருக்கா இல்லை கோன் இருக்கா அப்படின்னு ஒரு கொஷின் காமனாக சொல்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இது ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்டில் வந்து என்ன சவுண்டு, ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னது, செகண்ட் சவுண்ட் என்னது, மர்மர் சவுண்ட் என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த வேரியேட்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இல்லாட்டி உங்களுக்கு என்சைம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சைம் வந்து இப்போ சர்டன் என்சைம் இப்போ டைஜஸ்டிவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு என்சைம் பெப்சின் இருக்குது அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இடத்த பற்றி உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா, ஃபைனலாக ஹார்மோன்ஸ். ஃபிசியாலஜினாலே மஸ்ட் ஹார்மோன் இருக்கும். இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹார்மோன் கேட்டு அது எங்கேருந்து செக்ரேட் ஆகுது, அப்படி அந்த ஹார்மோன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் நேம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்டாஸ்டிரான் அது மாதிரி சொல்லிட்டு மேல் ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மென்சுரல் சைக்கிளை பற்றி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்மோன்ஸு, அதுக்கப்புறம் பிஹெச் வேல்யூ பற்றியும், அதுக்கப்புறம் நார்மல் வேல்யூ. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன், என்னென்ன மாதிரி லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன்ஸை பற்றியும், அப்புறம் விட்டமின் டெஃபிஷியன்சி, அப்புறம் ஃபைனலாக வந்து மெஷர்மெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த பேசிக்கை வச்சு நீங்கள் ஃபிசியாலஜி 2 வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டாங்களே ஈஸியாக உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓவரால் இந்த வீடியோ இவ்வளோ தான். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.